உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் இன்னும் உம்மை அறிந்து கொள்ள, உம்மை கிட்டி சேர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆத்துமா சரீரம் அனைத்தையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். நீர் எங்களை நடத்தும். இந்த நாளுக்கு தேவையான உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைங்க முகத்தை பார்த்தா எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா? ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு தங்கச்சியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் நிறைய பேர். எல்லாம் கவலையோடும் கஷ்டத்தோடு வேலைக்கு வருவாங்களாம். ஆனால் அந்த தங்கச்சி மாத்திரம் எப்போவும் பார்த்தீங்கன்னா பைபிள் வந்தவொடனே வாசித்து சந்தோஷமாக இருப்பாங்களாம். அப்போது அவங்ககிட்ட கேட்டாங்களாம் அந்த தங்கச்சி பாரலாம், நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லி. அந்த தங்கச்சி சொன்னாலாம், நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறதுனால இயேசு எனக்கு மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், அந்த சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது என்ற ஒரு சாட்சி சொன்னதுனால அந்த தங்கச்சியை பார்த்து அநேகர் வேத புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தாங்க. அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்றைக்குமே மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்கவே மாட்டாது இல்லையா? விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அது யாவருக்கும் என்ன செய்யும்? வெளிச்சம் கொடுக்கும். நீங்கள்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? வெளிச்சம் கொடுக்கும் பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுக்கு தான் இந்த திருச்சபைக்கு வாரோம். திருச்சபைக்கு வந்த அன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோங்கிறது மாத்திரமல்ல, தினந்தோறும் தேவனோடு நாம் உறவாடும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்தோம்னா நம்மை காண்கிறவர்கள் தேவனை காண்பார்கள். அல்லேலூயா. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் ஒருவரும் என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாசத்திற்குரிய பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் உதவி பாஸ்டர்களுக்கும் மற்றும் சபையில் உள்ள எல்லாருக்கும் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தின் சார்பாகவும் நிர்வாக இயக்குனர் சார்பாகவும் நெட்வொர்க் சேர்மன் செல்வராஜன் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். விஸ்வவாணி ஊழியர்களை குறித்து நிறையா சொன்னாங்க. நானும் ஒரு 2 ஃபீல்டு மாத்திரம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மெசேஜுக்கு போகலான்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஒன்றாவது, ஒரிசாவை பற்றி சொன்னாங்க. ஒரிசாவில் நிறைய இன மக்கள் மத்தியில் வேலை செய்கிறோம். கஞ்சம் மாவட்டம், கஜபதி மாவட்டம், ராயக்கடா மாவட்டம், புல்பாடி மாவட்டம், மயூர்பஞ்சு மாவட்டம், இப்படி அநேக மாவட்டங்களில் நாங்கள் வேலை செய்கிறதுனால அங்கே உள்ள ஆதிவாசி மக்கள், சந்தாளி மக்கள், ஹோ மக்கள், முண்டா மக்கள், குய் மக்கள், சோரா மக்கள் போன்ற மக்களெல்லாம் இன்றைக்கி கர்த்தரை அறிவினால் நிரப்பப்பட்டு வருகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் அருமையான சகோதரர் சொன்னாங்க இல்லையா, ஒரிசாவில் நிறைய வாய்ப்புகள். நாங்கள் ஒரு கிராமத்திற்கு போயிருந்தோம், குய் ஜன மக்கள். அந்த குய் ஜன மக்கள் மத்தியில் அருமையான ஊழியக்காரர்கள் ஊழிய செய்கிறாங்க. சாந்தியேல் கோமங்கோ ஊழியக்காரர் பேர் என்ன? சாந்தியேல் கோமங்கோ. அந்த ஊழியக்காரர் கும்பிகால் என்ற ஒரு கிராமத்துக்கு போனார். 7 கிலோமீட்டர், ஒரு 3 மலையை தாண்டி போனோம். விஸ்வவாணியுடைய ஊழியம் எப்படி செய்கிறோன்னா 3 காரியம். ஒன்று, அறியப்படாத மனிதர்களுக்கும் அறியப்படாத ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிப்பது. ரோமர் 15:21, நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடி கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். தமிழ்நாட்டுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏராளமான சபைகள், பாஸ்டர்கள், ஏராளமான ஊழியக்காரர்கள், மெயின்லைன் சர்ச்சஸ் மற்றும் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் நிறைச்சிருக்குது. கேரளாவில் சொல்லவே வேண்டாம். ஏராளமான மார்த்தோமா சபை, அந்த சபை, இந்த சபை, ஏகப்பட்ட சபைகள். இயேசுவை தெரியாதவர்களுக்கு கிடையாது. டிவியில் வருது, யூடியூப்பில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது,
இன்னும் எவ்வளவோ சுவிசேஷத்தை தெரிஞ்சிடும். நம்ம வரும்போது நமக்கு நிறைய பேர் கடத்தி விடுகிறவராக இருக்கிறோம், அறியாத ஜனங்களுக்கு. ஆனால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் விஸ்வவாணி தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் வேலை செய்யலை, எல்லாம் வட இந்தியாவில் தான் வேலை செய்கிறோம். 29 மாநிலங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். முதல் பணியாக அறியப்படாத பகுதியில் சுவிசேஷம் அறிவிப்பது. இரண்டாவது, சுதேச ஊழியர்களை கொண்டு இந்த பணி, நேட்டிவ் ஒர்க்கர்ஸை வச்சு வேலை செய்கிறோம். குய் மக்களுக்கு குய் மக்களை வச்சு ஊழியம் செய்யணும், சந்தால் மக்களுக்கு சந்தால் மக்கள், குஜராத்தில் உள்ள ஆதிவாசி மக்களுக்கு அங்கே உள்ள ஆதிவாசி கமித்து, சவுத்ரி, நாயக்கு, டூப்லா, அதே போல் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீலி, அதே போல் வசாவா போன்ற மக்களுக்கெல்லாம் சுவிசேஷம். அவங்க மக்கள் மத்தியில் அவங்களையே பயிற்சி வித்து அனுப்புகிறோம். முந்தி ஜெர்மனியாவிலிருந்தும் இங்கிலாந்திலிருந்தும் தோமாவும் இயேசுவின் சீஷர்களும் இங்கே வந்து ஊழியம் செய்த பணித்தளம் இல்லையா. அதுக்கப்புறம் இங்கிருந்து சில விசுவாசிகள் வட இந்தியாவுக்கு போனாங்க. ஆனா இன்றைக்கு வட இந்தியாவுக்கு போறதுக்கு தமிழ்நாட்டிலும் கேரளாலையும் ஆட்கள் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களை இன்றைக்கு எழுப்புகிறார். என்றைக்கு ஜெர்மனியாவிலிருந்து எழுப்பி இங்கு கொண்டு வந்தாரோ, இங்கிருந்து மக்கள் வெளி மாநிலத்திற்கு போனார்களோ, ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்தந்த ஜனங்களை எழுப்பி கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். டெல்லி 97 ஒரு மீட்டிங் எமில் ஜெபசிங் நடத்துறாங்க, ஓல்டு பெக்கர் ஸ்கூல்ல டெல்லியில. நான் அந்த மீட்டிங் போயிருந்தேன். 350 வாலிபர்கள், உங்களை போல வாலிபர் தங்கிச்சு தம்பிமார். அந்த கூட்டத்தில் 3ஆம் நாள் சேலஞ்சு எமில் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது 105 வாலிபர்கள் கண்ணீரோடு என்னுடைய வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வருகிறேன் என்று அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படித்தான் எமிலன வட இந்தியாவில் எழுப்ப போய் இன்னைக்கு நேட்டிவ் ஒர்க்கர்ஸை வைத்து வட இந்தியாவிலே ஊழியம் செய்கிறோம். மூன்றாவதாக, இந்திய பணத்தினாலே ஊழியம். எங்களுக்கு FCR கிடையாது, ஃபாரின் பணம் வாங்க முடியாது. ஏன்னா இந்திய பணத்தால் வாங்கினால ஃபுல் காஸ்பல் ஊழியங்கிறதுனால நமக்கு அது கொடுக்க மாட்டாங்க. ஆகவே விசுவானியும் இந்திய பணத்தால் உங்களை போன்ற ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், இப்படிப்பட்ட சேமிப்பு பெட்டி 1.5 லட்சம் சேமிப்பு பெட்டி இந்தியாவில் கொடுத்துருக்குறோம். எல்லாம் நீங்கள் இன்னைக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா இந்தியாவில் எங்கே போனாலும் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிடுவோம். அல்லேலூயா. அதனால் வாங்க தயங்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, சுவிசேஷத்திற்காக இன்னைக்கு இந்தியா முழுவதிலும் நாங்கள் சேமிப்பு பெட்டி கொடுக்குறோம். இதன் மூலம் தான் விஸ்வவாணி வருமானம். ஆகவே மிஷனரிகளை தாங்குவது, ஜெபிப்பது, கொடுப்பதெல்லாம் இந்த சேமிப்பு பெட்டி மாத்திரமல்ல, கிராமங்களை தத்தெடுப்பது இல்லையா, வில்லேஜ் அடாப்ஷன். அது எப்படி செய்யறோம்னா, ஒரு மிஷனரி 5 கிராமத்தில் வேலை செய்வாங்க. 5 கிராமத்திற்கு பேரை சொல்லி அந்த கிராமத்துடைய முழு தகவல்கள், சர்பஞ்ச் யாரு, அங்கே எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, அங்கே என்னெல்லாம் இருக்குது, குடிநீர் வசதி இருக்குதா, தொட்டி இருக்குதா, சுகாதார நிலையம் இருக்குதா, ஸ்கூல் இருக்குதா, அந்த மக்கள் இனம் யாரு, எல்லா டீட்டெயிலும் கொடுத்து அங்கே மிஷனரி வேலை செய்வார். அந்த கிராமம் 100% கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மாதம் மாதம் 4000 ரூபாய் ஒரு கிராமத்திற்கு கொடுக்க வேண்டும். இதுதான் வில்லேஜ் அடாப்ஷன். ஒரு மிஷனரி 5 கிராமத்தில் வேலை செய்வாங்க. அவங்க தங்கி இருக்கிற வில்லேஜுக்கு தான் வெப் சென்டருங்கிறோம், பணித்தளம் என்று சொல்லுகிறோம், வெப் சென்டர். அந்த சென்டர்ல இருந்து 4 கிராமத்துக்கும் இந்த கிராமத்துக்கு போவாங்க. ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு ஆராதனை. முதல்ல ஒரு வீடுகள் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் எல்லா கிராமத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அங்கே சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். அதற்கு பின்பு 40 பேர்லேருந்து 60 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அங்கே ஒரு சபை கட்டுவோம். அல்லேலூயா. சபை கட்டுறதால் முடிவு. ஒரு மிஷனரி ட்ராக்ஸ் கொடுப்பார்கள், அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடி நடத்துவார்கள், அதுக்கப்புறம் ஆராதனை நடத்துவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சபை கட்டினதுக்கப்புறம் அங்கே முழுமை பெறுகிறது, ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அல்லேலூயா. இதுதான் இந்த விஸ்வவாணியுடைய ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இதற்காக நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். கேரளாவிலே, தமிழ்நாட்டிலே அநேக பேர் குடும்பத்தில் மிஷனரியை, கிராமங்களை தத்தெடுக்கிறார்கள். என் பையன் 2 பையங்களும் 2 கிராமத்தை பொறுப்பெடுத்துருக்காங்க. மாதந்தோறும் 4000 ரூபா சம்பளம் வந்தோடனே எனக்கு என்ன செய்வாங்க, ஆன்லைன் பண்ணிடுவாங்க. நான் உடனே விஸ்வவாணிக்கு ஆன்லைன் பண்ணி ரிசிப்டை பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். என்னுடைய பேத்திக்கு இது உண்டியல் கொடுத்துருக்குறேன். அவட்ட காசு கிடையாது, 2 வயசு தான். ஆனால் அவளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு உண்டியலை கொடுத்து அப்பா தாத்தா வந்தாலும் காசு வாங்கி அதில் போடுவான். ஏன்னா சிறு வயது முதல் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிஷினரியை தாங்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, ஐயா நாங்கள்லாம் கொடுக்குறல பிள்ளைகளை ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க? நிச்சயம் அது தவறு, அது தவறான வார்த்தை. நாம் செய்கிறது போல நம்ம பிள்ளைங்க குடும்பமாகி சம்பாதிக்க ஆரம்பித்தா ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாதான் இந்திய தேசம் சந்திக்கப்பட முடியும்.
ஏன்னா மிஷினரிகள் ஆயத்தமா இருக்கிறார்கள். 120 பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க வட இந்தியாவில். அவங்களை அனுப்புகிறதற்கு ஆட்கள் தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு அறுப்பு மிகுதியா இருக்குது, ஆட்களும் நிறைய இருக்கிறாங்க. ஆனா அதை ஜெபித்து தாங்குவதற்கு ஆட்கள் தேவை. அதுக்கு தான் உங்கள்கிட்ட நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கும்பிகால் என்ற கிராமத்தில் போய் முதல்ல ஊழியத்தை செய்யும் போது கிழிச்சு போட்டாங்க ட்ராக்ஸ் எல்லாம். வந்து விட்டார். 2வது முறை போனார் ஊழியக்காரர், அடித்து டீ கொடுத்து அனுப்பி விட்டார்கள். 3வது முறை உபவாசம் இருந்து, ஐயா ஆண்டவரே எனக்கு இந்த கும்பிகால் கிராமத்தை தாரும் என்று சொல்லி பாரத்தோடு கண்ணீரோடு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து அவர் போகும்போது ஆண்டவர் சொன்னாரா, நீ போ, இன்னைக்கு நான் அற்புதமாக ஆத்துமாக்களை தருவேன். அல்லேலூயா. பாருங்க, உபவாச ஜெபம் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது. மிஷினரி உபவாசம் இருந்து ஜெபித்த பின்பு அந்த கிராமத்திற்கு அதே டீ கடைக்கு போனார். போய் காஸ்பலை சொல்லும் போது அந்த டீ கடைக்கார சொன்னா, நீ எப்படி உயிரோடு இருக்கிறாய் என்று கேட்டான். என்ன ஆச்சரியமா இருக்கிறது, ஏன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு கேட்டான். நான் டீ கொடுத்ததுல கொடிய விஷம் இருந்தது, அதை நீ 2 மணி நேரத்தில் செத்து போயிருப்பேன்னு நினைச்சேன், நீ எப்படி உயிரோடு இருக்கிறாய் என்று கேட்டார். அப்போதான் மிஷினரி சொன்னார், மத்தேயு 16ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில், விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை, ஆமா பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, அவைகள் யாவும் அவளை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த வசனத்தை எடுத்து வாசிச்ச உடனே அவன் ஆச்சரியப்பட்டு, எப்படி உயிரோடு இருக்கிறாய், உங்க தேவன் உண்மையுள்ள தேவன் போல் இருக்கிறதே, எங்க அப்பா ரொம்ப படுக்கையில் இருக்கிறாரு, சாக போற தருவாயில் இருக்கிறார் சொல்லி டீ கடைக்காரன் வீட்டுக்கு கூட்டு போனா, உங்க தெய்வம் சுகமாக்கினால் எங்க கிராமம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் வரும் என்றார். அல்லேலூயா. விசுவாசி போய், ஊழியக்காரர் போய் அருமையாக அந்த ஊழியக்காரர் சாந்தியல் கோமங்கோ போய் ஜெபம் பண்ணி தண்ணீர் கொடுத்தாரு, குடிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவங்களோட வேதத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போதே எழுந்து உட்கார ஆரம்பித்து விட்டார். படுத்த படுக்கையாக இருந்த மனிதன் தண்ணீர், ஜீவ தண்ணீரை கொடுத்த உடனே அந்த மனிதருக்குள் ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உட்கார ஆரம்பித்தார். பசி இருக்குது என்று சொன்னார், சாப்பிட சொன்னார், சாப்பிட்டார். கொஞ்ச நேரத்தில் அவர் எழுந்து உட்கார்ந்து முகம் பிரகாசம் அடைந்தது. 1 மாதத்துக்குள் அவர் எழுந்து நடந்து தன்னுடைய மகனுடைய டீ கடையில் உதவிகரமாய் மாறினார். அந்த டீ கடை வீட்டில் தான் முதல் அருமையான சமாதான பாத்திரராக மாற்றப்பட்டார்கள். அங்குதான் சுவிசேஷம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு கும்பிகால் கிராமம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. இதுதாங்க சுவிசேஷம். இந்தியா முழுவதிலும் சுவிசேஷம் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் சுவிச்சம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆந்திராவில் சோரான்னு ஒரு மக்கள் இருக்கிறாங்க, விஜயநகரம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில். அங்கெல்லாம் முந்தி பார்த்தீங்கன்னா வீடு கிராமங்கள் முன்னால் ஸ்டாச்சு இருக்கும். அதாவது என்ன, அது ஸ்டாச்சுன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, சிலைகள் இருக்கும். என்னன்னா நக்சலைட் இயக்கத்தில் செத்து போனவங்க ஸ்டாச்சு பூரா வச்சுருப்பாங்க, சிலைகளை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா விஸ்வவாணி ஊழியக்காரர்கள் அங்கே சென்றதுனால இன்னைக்கு 1000 கிராமங்களில் சுவிசேஷம். எங்கெல்லாம் வெடிகுண்டு எடுத்துகிட்டு போனாங்களோ, துப்பாக்கி எடுத்தவங்களாம் இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளாய் மாறி வேத புத்தகத்தை தூக்கி செல்கிறார்கள். அல்லேலூயா. முண்டேகல்ல ஒரு கிராமம் இருக்குது. அங்கே அந்த கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன நடக்குமா, அங்கே வியாபாரம் நடக்கும், பெரும் சந்தை. ஆனால் நாட்கள் ஆக ஆக சந்தைக்கு வருகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். அங்கே உள்ள சர்பஞ்சி முக்கியமானவர்களாம் பார்த்தாங்க, என்ன ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இல்லை என்று சொல்லி அங்கே யோசித்து பார்க்கும் பொழுது பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க, ஐயா அந்த கிராமத்தில் ஆராதனை நடக்குது, இந்த கிராமத்தில் ஆராதனை நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது. சொன்ன உடனே இவங்கெல்லாம் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சந்தையை செவ்வாய்க்கிழமைக்காக மாற்றினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு முண்டேலுக்கு கிராமத்தில் முந்தி சினிமா சீடிகள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கிறிஸ்தவ டாலர்கள், செயின்கள், கிறிஸ்தவ படங்கள், இவைகள் வசனங்கள், இதுதான் அதிகமாக சேல்ஸ் ஆகிறதாம். அல்லேலூயா. காரணம், நக்சலைட் மக்களில் 67 பேர் முழு நேர பணியாளராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷம். எம்எல்லாம் பாடினாங்க, தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார், மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார், ஓடிவா, பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. எம்எல்ஏனுடைய பாடல்கள் எல்லாம் அநேக உள்ளங்களை மாற்றியது, என்னையும் மாற்றியது. அல்லேலூயா.
ஆண்டவர் இன்றைக்கு பலத்த கிரியை செய்கிறார். யூபியில் பார்த்தீங்கன்னா, யூபியில் நமக்கு சிறந்த ஊழியங்களை தந்திருக்கிறார். யூபியில் வாரணாசி பகுதியில் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே சிறந்த ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அங்கு பரத்லால் என்ற ஊழியக்காரர், பச்சாவா என்ற கிராமம், வாரணாசி கங்கை நதியிலிருந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் தான் அந்த கிராமம். அந்த கிராமத்துக்கு போயிருந்தோம் ஆலய பிரதிஷ்டைக்கு. அப்போது அங்கு உள்ள பரத்லால் என்று கொஞ்சம் கால் ஊனமற்றவர், அந்த மனிதனுக்கு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்கோம். டிவிஎஸ் பெட்டியில் 3. நல்ல சிறந்த ஊழியத்தை 5 கிராமத்தில் செய்ததுனால அங்கு 67 பேர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. அது நிமித்தமாக திருநெல்வேலி டாக்டர் ஃபேமிலி 5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஆலயம் கட்டி கொடுத்தார்கள். நானும் அந்த டாக்டர் ஃபேமிலியும் அந்த கிராமத்துக்கு போகும்போது அந்த கிராமத்தில் உள்ள ஒரு சகோதரி சாட்சி சொன்னால், அவருடைய பேர் சீதா தேவி. அந்த சீதா தேவி சொன்னால், வெள்ளிக்கிழமை தோறும் எனக்கு பிசாசு பிடித்து அலக்களித்து நான் கிராமத்து பஞ்சாயத்து தலைவியாக இருந்தாலும் போக முடியாது, ஏன்னா அசுத்த ஆவி என்னை அலக்களிக்கும். இந்த விஸ்வவாணி ஊழியக்காரர் பரத்லால் வந்து எங்களுக்கு டிராக்ஸ்களை கொடுத்தார். நாங்கள் வாங்கி படித்தோம். பிறகு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டு முன்னால் உள்ள மரத்தில் நின்று ஆண்டவரை துதித்துக்கிட்டு இருந்தார். உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுக்காக வந்தவர் துதித்து கொண்டிருந்தார். எனக்குள் இருந்த அசுத்தாவி என்னை அலக்களித்து அவருக்கு முன்னால் போய் விழுந்தது. அப்போது விழுந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள மக்களெல்லாம் கூடினாங்க. கூடிய இந்த மக்கள்லாம் சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு எப்போவுமே அசுத்தாவி அலக்களிக்கும், வெள்ளிக்கிழமை தோறும் இந்த அம்மா வேலைக்கு போக மாட்டாங்க, இந்த ஆவி அதிகமாக அலக்களித்தும் இந்த அம்மாவுக்கு வந்து எத்தனையோ மந்திரவாதிகள் எத்தனையோ மனிதனிடத்தில் போய் சுகம் கிடைக்கவில்லை, உங்கள் இயேசு சுகம் கொடுப்பாரா? அவர் சொன்னார், என் இயேசு இன்றைக்கு இந்த மகளுக்கு சுகம் கொடுப்பார். ஜபம் பண்ணி தேவன் பிள்ளை மேலே கை வச்சாரு. அசுத்தாவி அந்த அம்மா விட்டு அலக்களித்து ஓடியது. சுகம் பெற்றாள். சுகம் பெற்றதுக்கப்புறம் அடுத்த வாரம் அந்த அம்மாவுக்கு அது வரல. 10 நாள் கழித்து அதே கிராமத்துக்கு சுவிசேஷத்துக்கு வரும்பொழுது அந்த அம்மா சீதாதை ஓடி வந்து, உங்கள் இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார், எங்கள் வீட்டிற்கு வாருங்கள், சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்னால், ஒரு முதல்ல 5 பெண்கள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு நாங்கள் போனப்போ 67 பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் கிராம பஞ்சாயத்து தலைவியாக இருந்தாலும் 17 பேரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். அல்லேலூயா! யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நான் பெற்ற சந்தோஷத்தை எல்லாரும் பெறணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு கிராமத்திலையும் இயேசுவை பற்றி சொல்லி ட்ராக்ஸ் கொடுத்தேன். 17 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆராதனையில் இருக்காங்கன்னு எழுப்பி விட்டாங்க. அல்லேலூயா! பாருங்க, தேவன் மகத்துவமான காரியங்களை யூபியில் செய்ற. எதிர்ப்பு இருக்கத்தான் செய்து, இயேசு கிறிஸ்துவுக்கே எதிர்ப்பு தான். மலையிலேருந்து தள்ளிவிட பார்த்தாங்க இல்லையா? அப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோம் இல்லையா? ஆண்டவர் எல்லா எதிர்ப்பு இருக்கும், பிசாசுடைய கிரியைகள் தேசத்தில் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான கிரியைகளை செய்கிறார். அல்லேலூயா! நீங்கள் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பஞ்சாபில் ஒசியாப்பூர் மாவட்டம், ஜலந்தர் மாவட்டத்தில் சிறந்த ஊழியம். அங்கே பாகுலானாங்கிற ஒரு கிராமத்தில் அருமையான ஜான் மசி என்ற ஒரு ஊழியக்காரர் வேலை செய்து வர்றார். 2004ஆம் ஆண்டு ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்தோம். இதே போல் 20க்கு 45 நினைக்க 40 அந்த சைஸ் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது சில்ட்ரன்ஸ் மீட்டிங் நடத்துவதற்கே காணலை. ஆனால் வெளியே பெரிய டென்ட் போட்டு 1800 பேர் ஆண்டவரை ஆராதிக்கிறார். ஹல்லேலூயா! ஜான் மசியுடைய ஊழியம். ஆனால் அவரை இங்கே கூப்பிட்டா வரமாட்டார், ஏன்னா பயங்கர ஊழியம் அங்கே வெள்ளி சனி ஞாயிறு. அதனால் அவருடைய சபை இன்றைக்கு வளர்ந்து பெருகி வருகிறது. கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம். புல்லோவால், அட்டோவால் போன்ற இடங்களெல்லாம் இன்றைக்கு ஆலயம் கட்டி கொடுத்துருக்குறோம். பஞ்சாபில் நல்ல ஒரு ஊழியத்தை ஆண்டவர் இந்த ஊழியக்காரர் தான். ஏன்னா நேட்டிவ் ஒர்க்கர்ஸ், அவங்க சாட்சி சொன்னாலே போதும் மக்கள் மனமாறுகிறார்கள். நாம் போய் சொன்னால் மதராசின்னு சொல்லுவான். கேரளாவிலேருந்து போனாலும் சரி, ஆந்திராவிலேருந்து போனாலும் சரி, தெலுங்கானாலேருந்து போனாலும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து போனாலும் மதராசி அப்படின்னு நெத்தியில் குத்திடுவான். ஆனால் அவங்க ஆட்களை போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவன் அற்புதங்களை செய்கிறார், மரித்தவனை எழுப்புகிறார், வியாதிஸ்தர்களை குணமாக்குகிறார், கேன்சர்கள் மாறுகிறது. நீங்கள் அங்கே மட்டும் இல்லைங்க, இங்கேயும் மாறுதுங்க. ஜெய்சிங்னு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அந்த அண்ணன் நேற்று பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், தூத்துக்குடியில் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னியும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன இருந்தாங்க, வாரத்துக்கு 2 தடவை டயாலிசிஸ், திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும். ஆனால் அவங்க அந்த 2 நாள் டயாலிசிஸ் கொடுத்த மீதி நாளெல்லாம் ஊழியத்துக்கு வருவார்கள். அப்படி யாராவது போவாங்களா? யாராவது போக முடியுமா? ஆனால் அவருடைய விசுவாசம், ஊழியக்காருடைய ஜபம், அன்னையுடைய ஜபம். பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் ஆண்டவர் பார்த்தாரு, என் மகன் ஊழியம் செய்கிறான், இவருடைய கிட்னியை சரி பண்ணுவோன்னு ஜபத்தை கேட்டு அவர் ஒரு தடவை வாரத்துக்கு இப்போ டயாலிசிஸ் பண்ணாங்க. அரை லிட்டர் தண்ணி கூட குடிக்க முடியாது ஒரு நாளைக்கு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு சுகம் பெற்று தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்.
4 லிட்டர் தண்ணி குடிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கரந்தட்டுங்களேன். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இன்றைக்கும் இல்லை என்பதை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். சுவிசேஷத்திற்கு செய்கிறவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். சுவிசேஷம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் திரும்ப வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க தொடர்ந்து விஸ்வவாணி ஊழியங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்தை கட்டாயம் இந்த சேமிப்பு பெட்டி 6 மாதத்திற்கு ஒரு முறை, நான் பாஸ்டர்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், நீங்க எங்க வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு போங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்களுடைய அட்ரஸை கொடுங்க. நீ எங்க போனாலும் இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இது ஒரு உடன்படிக்கை பெட்டி. சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டி, சுவிசேஷ பெட்டி அல்ல, உடன்படிக்கை பெட்டி. ஏன்னா நீங்க 2 சாமுவேல் 6:12 பார்த்தீங்கன்னா அங்க உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்ததை பார்த்தாங்க. அவனை வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உடனே தாவீது பார்த்தாரு, அப்போ அவன் வீட்டு ஆசீர்வதிக்க எங்கே கொண்டு வாங்க நகரத்துக்கு என்று சொல்லி அதை உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார்களாம். இதை வாங்கின எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள். 2 அற்புதத்தை சொல்கிறேன். ஒன்று, திசைவள பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், 14 வயசு ஒரு வாலிப தங்கச்சி காக்கா வலிப்பினால ரொம்ப கஷ்டப்பட்டா. மாதத்திற்கு ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரை செலவு பண்ணுவாங்களாம் மருந்துக்கும். இந்த காக்கா வலிப்பு 2-3 தடவை வருமா வாரத்துக்கு. இந்த பெட்டியை உடன்படிக்கையாக வாங்கிட்டு போன்னு சொன்னோம். அந்த தங்கச்சி விசுவாசத்தோட, ஆண்டவரே எனக்கு வியாதிக்கு கொடுக்குற பணத்தெல்லாம் நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி அந்த தங்கச்சி பொறுத்தனையோடு வாங்கிட்டு போனாங்க. நாங்கள் கலெக்ட் பண்ண போகும்போது அந்த தங்கச்சி சொன்னாங்க, அண்ணே ஒரு சாட்சி சொல்லுகிறேன்னு சொல்லி. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளை காக்கா வலிப்புன்னு. அப்போ அந்த தங்கச்சி சொன்னாங்க, எனக்கு இந்த பெட்டி வாங்கி காணிக்க போட்டதுலேருந்து எனக்கு காக்கா வலிப்பு நின்று போச்சு என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு பாக்ஸு கன்னியாகுமரியில் எடுக்கும்போது ஒரு சகோதரர் சொன்னார், கொரோனா காலத்தில் எனக்கு 80% பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பெட்டி வாங்கலேருந்து நான் தினமும் காசு போடுவேன், கடை வச்சுருந்தேன். என் பிள்ளைகளை சொன்னேன், தினமும் அதில் காசு போடுமா, நான் வந்துடுவேன் வீட்டுக்கு. 80% பிழைக்கவே முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஆளுக்கு ஒரு விசுவாசம், நீ உண்டியலில் காசை போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் என்னை கொண்டு வந்துருவாருன்னு சொல்லி. பக்கத்தில் ஒரு டாக்டர் 50% பாதிக்கப்பட்டவர். ஆனால் பாருங்கள், 40 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆச்சு. அந்த 40 நாளுக்குள்ளே டாக்டர் இறந்து போயிட்டார். இவர் சுகம் பெற்று வீட்டுக்கு வந்தவுடனே எங்களுக்கு சாட்சி சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிலாம் கிரியை செய்கிறான்னு சொன்னால், அவரை நேசிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். மாதந்தோறும் நீங்கள் நினைச்சலாம், மிஷினரி கிராமத்தை நீங்கள் தத்தெடுக்கலாம். அந்த கிராமத்துடைய எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தருவோம். மாதம் 4000 ரூபா, 3 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து ஒரு கிராமத்தை பொறுப்பெடுக்கலாம். 1000 ரூபா கொடுத்தா 4 பேர் இல்லையா? ஒரு ஃபேமிலி 2 பேர் வசதியாக இருந்தால் 2 பேர் கொடுக்கலாம். அப்படிலாம் வாய்ப்புகள் இருக்கிறது. சபை மூலமாக நீங்கள் கொடுக்கலாம், பாஸ்டர் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். கிராமங்களை நீங்கள் தத்தெடுக்கும் போது அந்த மிஷினரி யாரோ அவங்களை கூட்டு வந்து இங்கே டெடிகேட் பண்ணுவோம். அல்லேலூயா, அறிமுகப்படுத்துவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையில் இந்த ஊழியத்தில் தந்திருக்கிறார். வாரணாசி நமக்கு இந்த கேரளா மூலம் சப்போர்ட் பண்ணக்கூடியது எது என்று சொன்னால், யூபியில் 9000 கிராமம், யூபியில் 9000 கிராமத்துக்கு ஊழியக்காரர்கள் அனுப்பணும். அதே போல் நம்ம மத்திய பிரதேசத்தில் 5000 கிராமம், அதே போல் பீகாரில் 6000 கிராமம். எல்லா டீட்டெயிலும் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் எப்போ கேட்டாலும் இந்த வில்லேஜை நாங்கள் தர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் அந்த வில்லேஜை நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். அங்கே மிஷினரி வேலை செய்வார். அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஜப குறிப்புகள் வரும், ஸ்தோத்திர குறிப்புகள் வரும். நீங்கள் ஜெபிக்க தாங்க முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மத்தியிலே நான் தெரிந்து கொண்ட பகுதி என்ன என்று சொன்னால், 1 யோவான் 4 அதிகாரம் 11வது வசனம். 1 யோவான் 4 அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம் என்று அழகாக இந்த யோவான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவர். யோவானை போல ஆண்டவர் நேசிக்கிறவர் யாருமே கிடையாது. அவ்வளோ அன்புள்ள ஒரு உள்ளம். ஆண்டவர் ஒரு மேல் அன்புள்ளவராக இருந்தார். அதனால தான் இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக 1 யோவானை வாசி பார்த்தீங்கன்னா எல்லாம் அன்பை பற்றி ரொம்ப எழுதியிருப்பார். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே அன்பு தான். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் சொன்னார் இல்லையா, எத்தனை பாஷைகளை பேசினாலும் எத்தனை காரியங்களை பேசினாலும் அன்பு இல்லைன்னால் ஒன்றுமே இல்லை இல்லையா. அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், இதில் அன்பே பெரியது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. அன்பு என்றால் எப்படி வரும்? இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு செலுத்தினார் இல்லையா? யோவான்ல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்க, தான் கண்ட சகோதரத்தில், அதை விட இன்னொரு வசனம் பாருங்க, 1 யோவான்ல அங்க இன்னொரு வசனம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் அன்பு செலுத்தல, அவர் நம்மை அன்பு செலுத்தினார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்கு தெரிந்து கொண்டார்? கனி கொடுக்கும்படிக்காக, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்காகவும். கனி கொடுத்தா போதாது, நிலைச்சிருக்கணும், ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கணும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் எவ்வளவுக்கு அளவு அன்புள்ளவர்களாய் இருக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அன்புக்கு கடனாளிகள், கொடுத்தவனுக்கு வாங்கினவன் அடிமை இல்லையா? நல்ல ஒரு வசனம் நீதிமொழிகள் 22:7 சொல்கிறது, கடன் வாங்கினவன் கொடுத்தவனுக்கு அடிமை, அன்பு செலுத்தினவருக்கு நாம் அடிமை இல்லையா? மரியாள் சொல்றா, நான் உமக்கு அடிமை. ஏன் அப்படி அடிமை? மரியாள் அன்பு, ஆண்டவர் மேல அன்பு அதிகமாக யெகோவா மேல செலுத்தினால தான் அவர் மூலமாக பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்து பிறக்க தேவன் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. எத்தனையோ பெண்கள் காத்திருந்தாங்களாம் கல்யாணம் முடிக்காம, ஏன் இதுல மேசியா பிறக்கணும், ஏன் வயிற்றுல பிறக்கணும், ஏன் வயிற்றுல பிறக்கணும் சொல்லி. ஆனால் தேவன் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். உங்கள் இந்த திருச்சபைக்கு அழைத்த நோக்கம் கனி கொடுக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக. நீங்க போகும் இடத்துல அன்பா நடக்கணும், நீங்க இருக்கிற இடத்துல அன்பா இருக்கணும், குடும்பத்தில் அன்பா இருக்கணும், பிள்ளைகளிடத்தில் அன்பா இருக்கணும், பெற்றோரிடத்தில் அன்பா இருக்கணும். ஏன்னா அன்பு நம்முடைய வாழ்க்கையில சிறந்ததாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம இதுக்கு முந்தி எப்படி இருந்தோம்னா பாவத்துக்குள்ள கிடந்தோம் இல்லையா? அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் முந்தி நாம் பாவத்திலே கடந்தோம், தேவனை அறியாமல் நடந்தோம். ரோமர்களின் நிருபத்தில் வரும் பொழுது அங்கு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. ரோமர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பாருங்க, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பாருங்க அடுத்து 8ஆம் வசனம் பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. 10ஆம் வசனம் பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் எப்படி அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் பாருங்க, பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி ரோமர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, பாவத்தினாலே மரணம் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்குள் வந்தது. பாவம் செஞ்சவெல்லாம் செத்து போனவங்க தான். உயிர் எப்போ வருதுன்னா, தேவன் நமக்கு கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் ஜீவன் உள்ளவராய் மாற்றுகிறோம். அவருடைய ஜீவன் நமக்கு பரிபூர்ணப்படுகிறது. பிரியமானவர்களே, பிசாசு கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கு வரான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் அதற்காக தான் நம்மை இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டார். பாவத்தில் பிரவேசித்த நம்மளை விடுதலையாக்க வந்தார். பாவம் என்னெல்லாம் செய்தது என்று சொன்னால் இன்னொரு வசனம் பாருங்க, ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அங்கு சொல்லுகிறாரு, அவர் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவைகளில் இருக்க காண்கிறேன், அது என் அவைகளில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாவம் நினைச்சுதான் கைது செய்கிறது, அது நம்மளை கொண்டு போகுது, அது நம்மை நடத்துது. இந்த ப்ரோக்ராமை பாரு, இதை பாரு, செல்லில் இந்த பாவத்தை பாரு, இங்க போ, நடனத்துக்கு போ, ஆடப்போ, ஓடப்போ, என்னெல்லாம் செய்கிறது சொன்னால் பாவம் சிறையாக்குகிறது. அதுக்கப்புறம் பாவம் ஆளுகை செய்கிறது. பாருங்க, ரோமர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்படின்னா நினைச்சது ஆளுகை செய்து,
பாவம் என்ன செய்யுது? ஆளுகை செய்யுது, கமாண்ட் பண்ணுது, நம்மளை கொண்டு போகுது, இன்னென்ன ப்ரோக்ராமை நமக்கு நியமித்து அதுக்கு நம்மளை வழி நடத்துகிறது, அடிமையாக்குகிறது. அதைத்தான் இந்த 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. பாவத்துக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான பாவங்களானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலினாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் பிள்ளை, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தா அடிமை அவனுக்கு. ஆனால் நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? மனம் திரும்பி இருக்கிறோமா? ஆண்டவரை நேசிக்கிறவளா இருக்கிறோமா? வேதத்தை தினமும் வாசிக்கிறவளா இருக்கிறோமா? தனி ஜபம் பண்ணுகிறவளா இருக்கிறோமா? நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை வாசித்து தியானம் பண்ணுகிறவளா இருக்கிறோமா? ஆண்டவர் அதை விரும்புகிறார் பிரியமானே. அவருடைய பிரசன்னம் நம்ம ஆளுகை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம உலகத்துக்குள்ளே போயிட்டு உலகம் நம்ம ஆளுகை செய்யும் இல்லையா? உலகம் நம்மளை நினைச்சுக்கிறதா மேற்கொள்ள சுற்றிலும் இருக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோன்னா ஆண்டவர் நம்மை நடத்துவார். எப்படிலாம் நடத்துவார் என்று சொல்லி அதே யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கல சத்தமா? 3ஆம் அதிகாரம் 8, 9. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. நம்ம எல்லாம் மறுபிறப்பு பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானத்தினாலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாவம் செத்து போச்சுங்க, நான் புது மனுஷன். அழகா சொல்ல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. நீ வந்த மிஷனரிலாம் புதிதானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பழைய விக்கிரங்களெல்லாம் தூக்கி தூர கொண்டு போட்டுட்டு எரிச்சிட்டு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் அவங்க முதல் தலைமுறையாக இருந்தாலும் இயேசுடைய அன்பை பெற்றதுனால அவங்களால சொல்லாமல் இருக்க முடியலை. நாமெல்லாம் தலைமுறை கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், 4 தலைமுறை இருக்கிறோம். எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்லி இருக்கிறோம்? அன்புக்கு கடனாளிகள் பிரியமானவர்களே. என்ன அந்த உலகத்தில் ஒரே ஒரு முறை தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா தொடர்ந்து வாழ முடியும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வாழ்க்கை தான் அது, கர்த்தரோடு வாழ வேண்டிய வாழ்க்கை, கர்த்தரோடு வாழ வேண்டிய வாழ்க்கை, கர்த்தர் உடன் வாழும் வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழும் வாழ்க்கை இல்லையா? உலகத்தை தள்ளிவிட வேணும், ஆண்டவரை பிடித்து கொள்ளணும். ஆண்டவர் பெரியவராக தெரிந்தா உலகம் சின்னதாக போயிடும். ஆனால் ஆண்டவரை சின்னதாக்கிட்டா உலகம் பெருசாக இருக்கும். பணம் சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை பார்க்கணும், ஆடம்பரமாக வாழணும். எத்தனையோ மிஷினரிகள் இங்கே மரித்து போயிருக்கிறார்கள். தங்கள் உடைமைகளெல்லாம் இந்தியாவிலே எத்தனையோ மாவட்டங்களிலே அவர்கள் சிந்த விட்டு இருக்கிறார்கள். அரிக்கட்டுகளில் சிலதை சிந்த விடுங்க இல்லையா? போவா சொல்றான் ரூத்தை பார்த்து, ரூத்துக்கு வேலைக்காரங்கிட்ட சொல்றான், அரிக்கட்டுகளில் சிலதை சிந்த விடுங்க. சம்பளத்தில் சிந்த விடணும், சுவிசேஷத்திற்கு சம்பளத்தில் கொடுக்கணும், ஆலயத்துக்கு. இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது தேவ நாமத்திற்காக அது செலவிடப்படுகிறது. பிரியமானவர்களே, அன்புக்கு நீங்களும் நானும் கடனாளிகள் என்பதை மறந்து போவார்கள். இன்னும் வேறு வசனம் சொல்லுகிறது பாருங்க, 20ஆம் வசனம், அதே 1 யோவான் 4:20, தன் கண்ட சருடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத நிறுவனத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பிறரிடத்தில் அன்பு கூறணும், மற்றவங்க நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். சொந்த சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்க கடனாளி என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, சின்ன சின்ன பொருட்களுக்கு சண்டை, சொத்துக்கு சண்டை. இதெல்லாம் எதுக்குங்க? எங்கெங்க போகிறோம்? நம்ம பரலோக ராஜ்யம் தாங்க இந்த உலகத்தில் நமக்கு ஃபோக்கஸ். நம்முடைய நோக்கம் என்னதான்? பரலோக ராஜ்யம். நம்முடைய எண்ணம் எங்கே இருக்கணும்? ராஜ்யத்தை குறித்து இருக்கணும். நல்ல வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். நம்ம எங்கே போகணும்? அங்கே தான் போகணுங்க.
உலகத்தை நேசிக்கக்கூடாது, உலகத்தை அற்பமாக நினைக்கணும். பவுல் சொல்கிறார்களா, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அவருக்கு ஏகப்பட்ட கப்பல் இருந்தது, ஏகப்பட்ட சொத்து இருந்தது. குடி உரிமை எழுதப்படும் பொழுது அவருக்கு எங்கே போயிட்டார்? அரபு தேசத்துக்கு 3 வருஷம் ஓடி போயிட்டார். அதனால் அவருடைய சொத்தெல்லாம் எங்கே போயிட்டு அரசுடைமையாய் மாறிவிட்டது. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? கூட பின்னி என்ன செய்தார்? தன்னுடைய சுவிசேஷ பணியை செய்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே,